நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. பழனியில் இருந்து திருப்பரங்குன்றம் நோக்கி செல்ல முயன்ற 100க்கும் மேற்பட்ட பாஜகவினரை தடுத்து நிறுத்திய போலீசார் அவர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் விவகாரம் தொடர்பாக இன்று இந்து முன்னணி சார்பில் திருப்பரங்குன்றத்தில் இன்று போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து போராட்டத்திற்கு அனுமதி மறுத்த தமிழக அரசு மதுரையில் நேற்று முதல் 144 தடை உத்தரவும் பிறப்பித்து உள்ளது. இந்நிலையில் தடையை மீறி திருப்பரங்குன்றம் செல்வோம் என்று இந்து முன்னணி மற்றும் பாஜக தெரிவித்தது. இதை அடுத்து இன்று பழனியில் உள்ள திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பாஜக அலுவலகத்தில் இருந்து 200க்கும் மேற்பட்ட பாஜகவினர் திருப்பரங்குன்றம் செல்ல ஒன்று கூடினர். பாஜக ஆன்மீக பிரிவு மாவட்ட தலைவர் சூரியமூர்த்தி தலைமையில் காவடிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பாத யாத்திரை துவங்கியது. பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் கனகராஜ், நகர் தலைவர் ஆனந்த்குமார் முன்னிலையில் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் காவடிகளை எடுத்தபடி பாத யாத்திரையை துவக்கினர். அப்போது பழனி டிஎஸ்பி தனஞ்சயன் தலைமையிலான 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாஜகவினரை தடுத்து நிறுத்தி பாத யாத்திரை செல்ல அனுமதி இல்லை என்று தெரிவித்தனர். அப்போது இரு தரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பாத யாத்திரை செல்ல தடுக்கும் உரிமை இங்கு யாருக்கும் இல்லை என்று பாஜகவினர் தெரிவித்தனர். தொடர்ந்து அவர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பதாக தெரிவிக்கப்பட்டு அனைவரும் கைதாக சம்மதித்தனர். எண்ணெய் அடுத்து 100க்கும் மேற்பட்ட பாஜகவினரை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். காவடிகளுடன் திருப்பரங்குன்றம் சென்ற பாஜகவினரை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் 21 செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்.